உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையா? சோர்ந்து போகாதீர்கள். தேவன் கடிகாரத்தை பார்ப்பவர் அல்ல, அவர் காலங்களை கையில் வைத்திருப்பவர். அவர் மௌனமாக இருக்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்கள் துதி மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒன்று ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று யோசித்திருக்கிறீர்களா? அதே ஜெபம், அதே கண்ணீர், அதே காத்திருப்பு, ஆனால் பதில் மட்டும் இன்னும் வரவில்லையா? தாமதம் என்பது நிறுத்தம் அல்ல, அது தேவன் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் மறைமுக வேலை. இன்று தேவன் ஏன் தாமதிக்கிறார் என்பதற்கான 6 புதிய ஆழமான காரணங்களை வேதாகம சாட்சிகளோடும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளோடும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் முன் உங்கள் காத்திருப்பை பற்றிய பார்வை முழுவதும் மாறிவிடும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, தேவன் உங்கள் குணத்தை உருவாக்க தாமதிக்கிறார். நம்மை பக்குவப்படுத்த தேவன் சில காலங்களை எடுத்துக்கொள்வார். உதாரணமாக, வேதாகமத்தில் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கிடைத்தது, ஆனால் அது நிறைவேற 13 ஆண்டுகள் ஆனது. அந்த தாமத காலத்தில் யோசேப்பு பொறுமையையும் ஆளுமையும் கற்றுக்கொண்டார். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன் அதை தாங்கும் அளவிற்கு உங்கள் சுபாவத்தை உருவாக்குகிறார், உங்கள் குணத்தை மாற்றுகிறார். சிறை இல்லாமல் அரியணை இல்லை, போராட்டம் இல்லாமல் பொறுப்பு இல்லை. தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தருவதற்கு முன் அதை தாங்கும் சுபாவத்தை உருவாக்குகிறார். இரண்டாவது, சரியான நேரத்திற்காக கர்த்தர் தாமதிக்கிறார். சகரியா எலிசபெத் தம்பதியினருக்கு குழந்தை வரம் தாமதமானது. ஆனால் சரியான நேரத்தில் யோவான் ஸ்நானகன் பிறந்தார். இந்த யோவான் ஸ்நானகன் யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தின் வருகையை அறிவித்த ஒரு விசுவாசமிக்க போர் வீரன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவருக்கான வழியை ஆயத்தம் செய்தவர். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்தில் முழங்கிய சத்தம் இவரே. நம்முடைய இப்போது என்பது தேவனுடைய சரியான நேரமாக இல்லாமல் இருக்கலாம். அதே போல ஆபிரகாம், சாரா வாக்குத்தத்தம் கிடைத்தது, ஆனால் ஈசாக்கு வர வருடங்களானது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுவே சரியானது. ஆபிரகாம் மற்றும் சாரா ஆகியோரின் விசுவாச பயணத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் 25 ஆண்டுகள் காத்திருந்தனர். வேதாகமத்தின்படி தேவன் முதலில் ஆபிரகாமை தம் தேசத்தை விட்டு புறப்பட சொன்னபோது அவருக்கு வயது 75. அப்போது சாராவிற்கு வயது 65. தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை அவர்கள் அப்போது பெற்றார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு வயது 100. அப்போது சாராளுக்கு வயது 90. இந்த 25 ஆண்டுகால காத்திருப்பு அவர்களின் பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சோதனையாகவே அமைந்தது. மனித ரீதியாக சாத்தியமே இல்லை என்ற நிலையிலும் கூட தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை இது காட்டுகிறது. சரியான நேரத்தில் வரும் ஆசீர்வாதம் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும். இதே போல தேவன் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை நீங்களும் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள், காத்திருங்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மூன்றாவது, அதிக மகிமை வெளிப்படக்கூட சில நேரங்களில் நம் காரியத்தில் தாமதம் ஏற்படலாம். லாசரு மரிக்கும் வரை இயேசு காத்திருந்தார். சுகப்படுத்துவதை விட உயிரோடு எழுப்புவது பெரிய அற்புதம். உங்கள் வாழ்வில் தாமதம் நீடித்தால் அங்கு நடக்க போகும் அற்புதம் மிக பெரியதாக இருக்கும் என்று அர்த்தம். ஆகையால் நீங்கள் காத்திருப்பது வீணல்ல. உங்கள் விசுவாசத்தை ஆழமாக்க தேவன் தாமதிக்கிறார். சில நேரங்களில் பதில் தாமதமாகிறது, ஏனெனில் தேவன் சாதாரண பதில் அல்ல, அற்புதமான சாட்சி தரப்போகிறார். நான்காவது, நம் நம்பிக்கையை சோதிக்க தேவன் சில சமயங்களில் தாமதிக்கிறார். தாவீதுக்கு அபிஷேகம் கிடைத்தது, ஆனால் அபிஷேகம் கிடைத்த உடனே அவர் ராஜா ஆகவில்லை. புகை, ஓட்டம், பயம், கண்ணீர், ஏமாற்றம் எல்லாம் வந்தது அவருடைய வாழ்க்கையிலும். ஆனால் அந்த தாமதம் தான் அவரை மகா ராஜாவாக மாற்றியது.
சிறிய கதவுகள் மூடப்படுவது பெரிய அரண்மனை கதவு திறக்கத்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிடைக்க பல வருடங்கள் ஆனது. அந்த காத்திருப்பின் மூலம்தான் அவர் விசுவாசிகளின் தகப்பனானார். நாம் தேவனையோ அல்லது அவர் தரும் ஆசீர்வாதத்தையோ நேசிக்கிறோம் என்பதை இந்த தாமதம் வெளிப்படுத்தும். ஆகையால் பெரிய கதவுகள் திறக்க தாமதிக்கிறார். நம் நம்பிக்கை தேவன் மேல் எவ்வளவு என்பதை அறியவும் தேவன் நம் காரியத்தில் தாமதிக்கிறார். ஐந்தாவது, ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்க. சில நேரங்களில் நாம் கேட்கும் காரியம் அந்த நேரத்தில் நமக்கு கிடைத்தால் அது நமக்கு பெரிய அழிவை தரலாம். ஒரு தந்தை தன் சிறு பிள்ளை கத்தியை கேட்டால் உடனே தரமாட்டார். அதே போல தேவன் நம் நன்மைக்காகவே சிலவற்றை தாமதப்படுத்துகிறார். ஆறாவது, உங்கள் சாட்சியை பலருக்காக உருவாக்க தாமதிக்கிறார். அந்நாளுக்கு கூட குழந்தை ஆசீர்வாதம் இல்லை. கண்ணீர், கேலி, காத்திருப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் சரியான நேரத்தில் சாமுவேல் வந்தார். சாமுவேல் ஒரு குழந்தை அல்ல, அவர் இஸ்ரவேல் தேசத்தோட ராஜா. அந்த தாமதம் இல்லாமல் அந்த மகா சாட்சி உருவாகல. உங்கள் கண்ணீர் நாளை இன்னொருவரின் நம்பிக்கையாக கூட மாறலாம். காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கானதை நிச்சயம் உங்களுக்கு தருவார். உங்களை உற்சாகப்படுத்த இந்த சிறிய கதை. ஒரு மனிதன் ஒரு முட்டையிலிருந்து பட்டாம்பூச்சி வெளியே வர முயற்சிப்பதை கவனித்தான். அது மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு கத்திரிக்கோளால் அந்த முட்டையின் ஓட்டை சற்றே விரிவுபடுத்தினான். பட்டாம்பூச்சி எளிதாக வெளியே வந்தது. ஆனால் அதன் சிறகுகள் சுருங்கி உடல் வீங்கி இருந்தது. அதனால் பறக்கவே முடியவில்லை. அந்த பட்டாம்பூச்சி அந்த ஓட்டை உடைக்க எடுக்கும் போராட்டம் தான் அதன் சிறகுகளுக்கு தேவையான திரவத்தை செலுத்தி அதை பலப்படுத்தும். அந்த போராட்டமும் தாமதமும் இல்லை என்றால் பட்டாம்பூச்சியால் உயரே பறக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் காத்திருப்பு காலம் உங்களை பலவீனப்படுத்த அல்ல, உங்கள் சிறகுகளை பலப்படுத்தி உங்களை பறக்க வைக்கவே. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 3:11 அவர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபகுக் 2:3 அந்த தரிசனம் குறிக்கப்பட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் உண்டு. அது நிச்சயம் நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் தாமதிப்பது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், வாழ்க்கையில் தாமதங்கள் வரும்போது மனம் தளராதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தாமதத்தின் பின்னாலும் தேவனின் ஒரு பெரிய திட்டம் ஒளிந்திருக்கிறது. யோசேப்புக்கு சிறைவாசம் நீடித்தது உண்மைதான். ஆனால் அந்த தாமதம் அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றது. அந்நாள் கண்ணீரோடு பல ஆண்டுகள் காத்திருந்தார், உண்மைதான். ஆனால் அந்த தாமதம் இஸ்ரவேலின் மாபெரும் தீர்க்கதரிசி சாமுவேலை ஈண்டெடுத்தது. ஆபிரகாம், சாரா விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டனர். ஆனால் 25 ஆண்டுகால தாமதம் வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கை தந்தது. லாசருவின் மரணம் 4 நாள் தாமதமானது. ஆனால் அந்த தாமதம் மரணத்தை வெல்லும் மகத்தான அற்புதத்தை காட்டியது. தாவீது அபிஷேகம் பெற்றும் வனாந்திரத்தில் அலைந்தார். ஆனால் அந்த தாமதம் அவரை ஒரு சிறந்த மன்னனாக பட்டை தீட்டி சிங்காசனத்தில் அமர்த்தியது. உன் வாழ்வில் தாமதம் என்றால் அது தேவன் உன்னை மறந்துவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. உனக்கான ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கிறது என்று அர்த்தம். பொறுமையாயிரு, உன் காத்திருப்பு வீண் போகாது. அதே தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வேலை கதவு திறக்கும். உங்கள் திருமண ஜெபம் நிறைவேறும். உங்கள் குழந்தை பாக்கியத்திற்கான ஆசீர்வாதம் வரும். உங்கள் கண்ணீர் சாட்சியாக மாறும். இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் தாமதிக்கும் போது அவர் சிறந்ததை தயாரித்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
இந்த வீடியோ உங்களுக்காக பேசினால் கமெண்டில் ஆமேன் என்று எழுதுங்கள். வெயிட் பண்ற இன்னொருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த நம்பிக்கை தேவைப்படலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வானில் ஒரு பொற்கடிகாரம், காலங்கள் உந்தன் கைவசமே. சரியான நேரத்திற்காக கர்த்தர் தாமதிக்கிறார். சித்தம் போல் நடக்கும் என் நம்பிக்கையை சோதிக்க, அதிக மகிமை வெளிப்பட அவர் தாமதிக்கிறார். Forest whispers all around me, a gentle stream is flowing free. Warm light breathes a soft embrace in this calm and timeless space. Fading echoes start to bloom.